1956 76ங்களா 56ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் கமிஷன் ஆனது கொஞ்சம் லேட்டா. 56லே கிராமங்கள் எல்லாத்தையும் ஓவர் நைட் ஒரே நாள் ஒரு 23-25 கிராமத்தை மக்களை கூட்டின்னு போய் வேற ஊர்ல லாரியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரே நாள். நீங்க இருந்த ஊர்ல இருந்து ஒரு நாள் உங்களை காலி பண்ணா என்ன பண்ணுவீங்க? கையில துணி மூட்டை, குழந்தைங்க, அவங்களுக்கு வேண்டிய மருந்து தான் எடுத்துட்டு போயிருக்க முடியும். வேற என்ன எடுத்துட்டு போயிருக்க முடியும்? எல்லாத்தையும் தூக்கிட்டு கொண்டு போய் ஏதோ ஒரு ஊரு, விஜயமாநகரம்னு ஒரு பெரிய ஊர்ல போய் செட்டில் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க சமைக்கிறதுக்கு அங்க சாமான் இருந்திருக்குமா, இல்ல ஸ்டவ் இருந்திருக்குமா, தண்ணி இருந்திருக்குமா? எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் பட்டா கூட கொடுக்கல. விஜயமாநகரத்துல பட்டா இல்ல. ஆனா உங்களுடைய அண்ணன் அன்புமணி போராட்டம் பண்ணப்பதான் பட்டா கொடுத்தாங்களா இல்லையா? விஜயமாநகரம்ன்ற ஊர்ல நிலம் கொடுத்த 25 கிராமத்துடைய மக்கள் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவர்களுக்கு பட்டாவே கிடையாது. உங்க அண்ணன் அன்புமணி போராட்டம் பண்ணி இப்பதான் கொடுத்துருக்காங்க. எப்ப நடந்தது? கிட்டத்தட்ட 40 வருஷம் எதுவுமே கொடுக்கல. இப்பதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனா நிலக்கரி எப்படி எடுக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும். மேல மண்ணு, மண்ணுக்கு கீழே தண்ணி, நல்ல தண்ணி, தண்ணிக்கு கீழே நிலக்கரி. அதுவும் நிலக்கரி கிடையாது, பழுப்பு நிலக்கரி. நிலக்கரினா கோல். அது எரிச்ச உடனே ஆவியாயி அதுல இருந்து கரண்ட் எடுப்பாங்க. பழுப்பு நிலக்கரின்றது அதோட மட்டமான ஒரு விஷயம். கருப்பு தங்கம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை நீங்க எரிக்க எரிக்க சாம்பல் தான் அதிகம் வரும். அதிகமான சாம்பல். ஒரு 2000 மெகாவாட்டுக்காக ஒரு மாவட்டத்தையே காலி பண்ணிட்டாங்க. அந்த 2000 மெகாவாட்டு கூட நமக்கா கொடுக்கறாங்க? எல்லாம் 5 மாநிலம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, அங்கேயும் போது, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போது, கொஞ்சம் நமக்கும் கிடைக்குது. இது கரண்ட்டுக்காக நம்ம கொடுத்தோம். அங்க நமக்கு வேலை இருக்கா? யாருக்கா வேலை இருக்காங்க? என்எல்சியில எத்தனை பேர் வேலை செய்யறோம்? எத்தனை பேர் எவ்வளவு நிலத்தை கொடுத்தாங்க? நம்ம மக்களுக்கு அங்க வேலை இல்லை. அங்க மகளிர் ஒரு 1000 பேருக்கு, இது நெய்வேலி நகரம், நகரத்துல ஒரு 1000 மகளிருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. என்ன வேலை? ஓரத்துல இருக்கிற பயிறு, அந்த பயிரெல்லாம் இல்ல, செடி களையெல்லாம் புடுங்கிறது, அந்த கட்டுமான பணி, அதை கிளீன் பண்றது, இல்ல கட்டிடத்தை பராமரிப்பு பணி பண்றது, இல்ல தூர் வாடுறது, அந்த அழுக்கு குளம் தண்ணி தேங்கிச்சுன்னா தூர் வாடுறது, இந்த விஷயத்துக்கு தான் ஒரு 1000 பேருக்கு பணி. அதுவும் என்ன நிரந்தரமா? ஒன்னும் கிடையாது. நினைச்சா தூக்கி போட்டுடலாம்.